கொஞ்சம் அப்படியே பின்னாடி என்ன அவர் பார்த்தா மாற்று இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் பணியை முடிவடைந்து இன்று நாளில் 1950ஆம் ஆண்டு அமல்படுத்த தினமே குடியரசு தினமாக இங்கே நாம் கொண்டாடி வருகின்றோம். அப்போது முதல் இந்தியா ஜனநாயக நாடு மட்டுமின்றி குடியரசு நாடாகவும் அறிவிக்கப்பட்டது. இது நமக்கான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அடிப்படை உரிமைகள் ஆகிய மதிப்புகளை வழங்கும் ஒரு அனுமதி பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அணிகலன்களை பார்வையிடும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பரேட் கமாண்டர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திரு பி அறிவழகன் அவர்கள் தலைமையில் இங்கே 9 அணிகள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த அணிகளை தற்பொழுது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட இருக்கின்றார்கள். நம்பர் 1 பிளட்டூன் கமாண்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திரு தங்கராஜ் அவர்கள் தலைமையிலும், நம்பர் 2 பிளட்டூன் கமாண்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திருமதி ஆர் சிவபிரியங்கா அவர்கள் தலைமையிலும், நம்பர் 3 பிளட்டூன் கமாண்டர் ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திரு ஆர் பழனிசாமி அவர்கள் தலைமையிலும், ஸ்டேஷன் ஃபயர் ஆபீசர் ஃபயர் ஸ்டேஷன் புதுக்கோட்டை திரு கே சரவணகுமார் அவர்கள் தலைமையிலும், ஹோம்கார்ட் கமாண்டர் நம்பர் 1 பிளட்டூன் கமாண்டர் எஸ் நல்லையா குடியரசு சிறப்பு நாம் இங்கே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் போற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த குடியரசு என்ற சொல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த கூறுகளும் குடியரசு என்ற வார்த்தை ஒன்று இடம்பெறவில்லை என்பதே இதன் சிறப்பு. இருப்பினும் முழுப்புறையில் மட்டுமே குடியரசு என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கும். குடியரசு என்ற வார்த்தைக்கான முழு அர்த்தத்தையும் இது பிரதிபலிக்கிறது. இந்தியாவின் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் பல்வேறு சட்ட விதிமுறைகளின்படி ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் மனமோ வண்டாட்டம் நாட்டின் நலமே நம் நாட்டம். இந்திய ராணுவ வலிமை இது அணிவகுப்பின் போது தெரிகிறது. கலங்காத பன்னாடு நம்முடையது. அணிவகுப்பில் ஓர் அங்கம் இது. சாதனையாளர்களுக்கு பதக்கங்கள், திறமைக்கேற்ற வெகுமதிகள், ஊக்கமூட்டும் நற்கலங்கள், ஏற்றம் காட்டும் நல் வழிகள். அரசியல் சட்டம் அறியுங்கள், உரிமை கடமை உணருங்கள். சாதி மதம் மறந்திடுங்கள், தன்னலம் அற
அறவே துறந்திடுங்கள், கலைகள் யாவும் கற்றிடுங்கள், கல்வி தொழிலில் சிறந்திடுங்கள். 77வது ஆண்டு குடியரசு தின நன்னாளில் அரசியலமைப்பின் பாதுகாப்பில் உள்ள இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சார்பிலும் மனமார்ந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அணிகளை பார்வையிட்டு தொடர்ந்து உலக சமாதானத்தை குறிக்கின்ற வகையில் சமாதான புறாவும் நமது இந்திய தேசிய மூவர்ண கொடியின் வண்ணத்தை பிரதிபலிக்கும் பலன்களும் பறக்கவிட்டு தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட தியாகிகளை கௌரவிக்கும் நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் காவல்துறை உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த அலுவலக பெருமக்களை கௌரவிக்கும் விதமாக காவல்துறை அலுவலர்களுக்கு பதக்கங்களும், தொடர்ந்து பல்வேறு துறைகளை சார்ந்த அலுவலக பெருமக்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். தற்பொழுது உலக சமாதானத்தை குறிக்கின்ற வகையில் நமது இந்திய திருநாட்டின் மூவர்ண கொடியின் வண்ணத்தை ஏந்திய பலூன்கள் பறக்கவிடும் நிகழ்வு பட்டொலி வீசி பறக்கின்ற நமது தேசிய கொடியின் வண்ணத்தை தாங்கிய பலூன்கள் இங்கே அழகாய் இங்கே பறக்க விடப்பட்டிருக்கின்றது. அனைவரும் இங்கே சமம், ஜாதி மத இன வேறுபாடுகள் இன்றி நம் இந்தியா ஒற்றுமைக்கான அடையாளமாக உலகெங்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற நமது மூவர்ண கொடியின் வண்ணங்களை ஏந்திய பலூன் பறக்க விடப்பட்டது. தொடர்ந்து உலக சமாதானத்தை பரப்புகின்ற வகையில் வெண்புறா சிறப்பாக பறக்க விடப்பட்டது. தொடர்ந்து ரெண்டு போட்டோ எடுத்துருவாங்க பாருங்க. அகிம்சையாலும் ஆயுதத்தாலும் பல்வேறு தியாகத்தாலும் உருவானது நமது இந்திய சுதந்திரம். அத்தகைய கொஞ்சம் உள்ள வந்துடுறேன். நன்றிண்ணே. தலைமையை நம்பர் 1 பிளட்டூன் கமாண்டர் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் திரு தங்கராஜ் அவர்கள் தலைமையிலும், நம்பர் 2 பிளட்டூன் கமாண்டர் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் திரு சிவப்பிரியங்கா அவர்கள் தலைமையிலும், நம்பர் 3 பிளட்டூன் கமாண்டர் ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் பழனிசாமி அவர்கள் தலைமையிலும், ஃபயர் ஸ்டேஷன் சார்பில் ஃபயர் ஸ்டேஷன் ஆபீசர் சரவணகுமார் அவர்கள் தலைமையிலும், ஹோம்கார்டு சார்பில் நம்பர் 1 பிளட்டூன் கமாண்டர் நல்லையா அவர்கள் தலைமையிலும், நம்பர் 2 பிளட்டூன் கமாண்டர் பூரணம் அவர்கள் தலைமையிலும், HSC ராஜாஸ் காலேஜ் NCC கமாண்டர் செல்வன் சூர்யா அவர்கள் தலைமையிலும், கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜ் NSS கமாண்டர் செல்வி அகிலா அவர்கள் தலைமையிலும் இங்கே அணிகள் அணிவகுத்து வர இருக்கின்றன. தற்போது அதற்கு முன்பாக காவல்துறை சார்ந்த 3 அணிகளின் சார்பாக அணிவகுப்பும் மரியாதையும் செய்யப்படுகிறது.
புதுக்கோட்டை சார்பாக ஸ்டேஷன் ஃபயர் ஆபீசர் திரு சரவணகுமார் அவர்கள் தலைமையில் ஒரு அணியும், ஊர்காவல்படை நம்பர் 1 பிளட்டோன் கமாண்டர் நல்லையா அவர்கள் தலைமையில் ஒரு அணியும், நம்பர் 2 பிளட்டோன் கமாண்டர் பூரணம் அவர்கள் தலைமையில் இரண்டாவது அணியும், HSC ராஜாஸ் காலேஜ் புதுக்கோட்டை NCC கமாண்டர் செல்வன் சூர்யா அவர்கள் தலைமையில் ஒரு அணியும், கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜ் புதுக்கோட்டை NSS கமாண்டர் செல்வி பி அகிலா அவர்கள் தலைமையில் இங்கே அணிகள் நெடுக்காய் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். திரு வி அறிவுநகர் அவர்கள் தலைமையில் இங்கே அணிகளின் தலைவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிமுகம் செய்கிறது. திரு வி அறிவுநகர் பரேட் கமாண்டர் இன்ஸ்பெக்டர் போலீஸ், நம்பர் 1 பிளட்டோன் கமாண்டர் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் திரு கே தங்கராஜ் அவர்கள், நம்பர் 2 பிளட்டோன் கமாண்டர் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் சிவபிரியங்கா அவர்கள், ஸ்டேஷன் ஃபயர் ஆபீசர் ஃபயர் ஸ்டேஷன் சரவணகுமார் அவர்கள், பிளட்டோன் கமாண்டர் நல்லையா அவர்கள், நம்பர் 2 பிளட்டோன் கமாண்டர் பூரணம் அவர்கள், NCC கமாண்டர் HSC ராஜாஸ் காலேஜ் செல்வன் ஆர் சூர்யா அவர்கள், NSS கமாண்டர் கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜ் செல்வி பி அகிலா அவர்கள் சிறப்பாக தங்களது அணிகளை வழிநடத்திய அணிகளின் தலைவர்களுக்கும் பரேட் கமாண்டர் உள்ளிட்ட அனைவருக்கும் 4 பேருக்கு எடுத்து போயிடுவோம்ப்பா. முதலமைச்சர் அவர்களுடைய காவலர் பதக்கங்களை பெறும் சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் தலைமை தருமபுரி காவல் நிலையம் திரு வை செல்வம் அவர்கள் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள். அன்னவாசல் காவல் நிலைய சிறப்பு சார்பு ஆய்வாளர் திரு துரைராஜ் அவர்கள், தாமர் மாநகரம் தலைமை காவலர் திரு மை சிங் அவர்கள், தொடர்ந்து மாத்தூர் காவல் நிலைய பெண் தலைமை காவலர் திருமதி பாண்டிச்செல்வி அவர்கள், மாவட்ட குற்றப்பிரிவு பெண் தலைமை காவலர் திருமதி மா ஜெயலட்சுமி அவர்கள், ரகுநாதபுரம் காவல் நிலைய தலைமை காவலர் திரு கு புருஷோத்தமன் அவர்கள்,
தொடர்ந்து மண்டையூர் காவல் நிலைய தலைமை காவலர் திரு சு பாண்டியன் அவர்கள், அவரை தொடர்ந்து ஆதரக்கோட்டை காவல் நிலைய பெண் தலைமை காவலர் திருமதி ரே ஜனதா அவர்கள், கீரனூர் காவல் நிலைய தலைமை காவலர் திரு ஆ முருகானந்தம் அவர்கள், புதுக்கோட்டை ஆயுதப்படை பெண் தலைமை காவலர் திருமதி ஆ ஜெயராணி அவர்கள், புதுக்கோட்டை ஆயுதப்படை தலைமை காவலர் திரு சி சரவணன் அவர்கள், கரம்பக்குடி காவல் நிலைய தலைமை காவலர் திரு ஆ யோகானந்தம் அவர்கள், புதுக்கோட்டை ஆயுதப்படை பெண் தலைமை காவலர் திருமதி கு பிரியா அவர்கள், புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய பெண் தலைமை காவலர் திருமதி சு கலாராணி அவர்கள், மலையூர் காவல் நிலைய தலைமை காவலர் திரு க ரா பிரபு அவர்கள், ஆயுதப்படை மோட்டார் வாகன பிரிவு தலைமை காவலர் திரு து மோகன்ராஜ் அவர்கள், காரையூர் காவல் நிலைய பெண் தலைமை காவலர் திருமதி சி கலா அவர்கள், காவல் கட்டுப்பாட்டு அறை புதுக்கோட்டை தலைமை காவலர் திரு லே ஆசை தம்பி அவர்கள், கரம்பக்குடி காவல் நிலைய தலைமை காவலர் திரு ரா மணிகண்டன் அவர்கள், வடகாடு காவல் நிலையம் பெண் தலைமை காவலர் திருமதி சு மாதவி அவர்கள், ஆலங்குடி காவல் நிலைய தலைமை காவலர் திரு மு ஹசன் பாபு அவர்கள், ரகுநாதபுரம் காவல் நிலையம் பெண் தலைமை காவலர் திருமதி து கையல்விழி அவர்கள், ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய பெண் தலைமை காவலர் திருமதி சே வளர்மதி அவர்கள், ஆதனக்கோட்டை காவல் நிலைய பெண் தலைமை காவலர் திருமதி மு விமலா அவர்கள், முதலமைச்சர் பதக்கம் பெற்று சென்றிருக்கக்கூடிய அனைத்து காவல்துறை அலுவலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடர்ந்து வளர்ந்தரக்கோட்டை காவல் நிலைய தலைமை காவலர் திரு ஜே லட்சுமணன் அவர்கள், கரூர் காவல் நிலைய பெண் தலைமை காவலர் திருமதி ரா சுபலட்சுமி அவர்கள், ஆயுதப்படை தலைமை காவலர் திரு கி சுப்பிரமணியன் அவர்கள், மோட்டார் வாகன பிரிவு ஆயுதப்படை தலைமை காவலர் திரு யோகானந்தன் அவர்கள், ஆயுதப்படை தலைமை காவலர் திரு ரா கார்த்திகேயன் அவர்கள், மோட்டார் வாகன பிரிவு ஆயுதப்படை புதுக்கோட்டை தலைமை காவலர் க விஜயகுமார் அவர்கள்,
பெண் தலைமை காவலர் ஆலங்குடி போக்குவரத்து காவல் நிலையம் திருமதி ரே சாந்தினி கோவை அவர்கள், கே புதுப்பட்டி காவல் நிலைய தலைமை காவலர் திரு மு சுப்பிரமணியன் அவர்கள், அறந்தாங்கி காவல் நிலைய பெண் தலைமை காவலர் திருமதி கா லலிதா அவர்கள், ஆதரவுக்கோட்டை காவல் நிலைய தலைமை காவலர் திரு த கணேஷ்குமார் அவர்கள், ஆலங்குடி காவல் நிலைய தலைமை காவலர் திரு சி சுதாகர் அவர்கள், மோட்டார் வாகன பிரிவு ஆயுதப்படை தலைமை காவலர் திரு க பாண்டித்துரை அவர்கள், திருக்கோவரணம் காவல் நிலைய தலைமை காவலர் திரு வி மூவேந்தன் அவர்கள், ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய பெண் தலைமை காவலர் திருமதி பா சுகந்தி அவர்கள், நாகுடி காவல் நிலைய தலைமை காவலர் திரு பா பாலசுப்ரமணியன் அவர்கள், தலைமை காவலர் ஆயுதப்படை புதுக்கோட்டை திரு வெங்கடேசன் அவர்கள், மீமிசல் காவல் நிலைய பெண் தலைமை காவலர் திருமதி நா வனிதா அவர்கள், ஆயுதப்படை தலைமை காவலர் திரு ச சரவணன் அவர்கள், மலையூர் காவல் நிலைய தலைமை காவலர் திரு லே ராஜா அவர்கள், ஆதரவுக்கோட்டை காவல் நிலைய பெண் தலைமை காவலர் திருமதி மு பிரதீபா அவர்கள், சம்பட்டி விடுதி காவல் நிலைய தலைமை காவலர் திரு ஆர் செபஸ்டியன் அவர்கள், மாவட்ட குற்றப்பதிவேட்டு கூடம் தலைமை காவலர் திரு போ பிரபு என்ற பிரபாகரன், படையப்பட்டி காவல் நிலைய தலைமை காவலர் திரு சே கார்த்திக் அவர்கள், ஆலங்குடி போக்குவரத்து காவல் நிலைய தலைமை காவலர் திரு ஆ ராஜேஷ் கண்ணா அவர்கள், கரம்பக்குடி காவல் நிலைய காவலர் திரு வே பிரபு அவர்கள், மதுவிலக்கு அமலாக்க பிரிவு புதுக்கோட்டை தலைமை காவலர் திரு வி சரவணகுமார் அவர்கள், மோட்டார் வாகன பிரிவு ஆயுதப்படை புதுக்கோட்டை தலைமை காவலர் திரு கோபிகிருஷ்ணன் அவர்கள், வடகாடு காவல் நிலைய பெண் தலைமை காவலர் திருமதி பா லதா அவர்கள், கரூர் காவல் நிலைய தலைமை காவலர் திரு சி பாலமுருகன் அவர்கள், மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதக்கத்தை பெற்றிருக்கின்ற காவல்துறை அலுவலர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர் பெருமக்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு. அதற்கு முன்பாக அணிகளின் அணிவகுப்பு நடைபெற இருக்கின்றது. அணிகளுடைய தலைவர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் அனுமதி பெற்று அணிகளை அணிவகுப்பிற்கு கந்தரவக்கோட்டை காவல் நிலைய காவல் ஆய்வாளர் செல்வி எம் வனிதா அவர்கள், கந்தரக்கோட்டை காவல் நிலைய காவல் ஆய்வாளர் எம் வனிதா அவர்கள், அனைத்து மகளிர் காவல் நிலையம் திருமயம் காவல் ஆய்வாளர் திருமதி பி சுமதி அவர்கள், பிராலிமலை காவல் நிலையம் காவல் ஆய்வாளர் திருமதி பி பி லதா அவர்கள்,
காவல் ஆய்வாளர் மாவட்ட தனிப்பிரிவு திரு ஜே ராமன் அவர்கள், மாவட்ட குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் திருமதி வி. நகர காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் திரு எம். பிரபாகரன் அவர்கள், நகர காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் எம். பிரபாகரன் அவர்கள், காவல் தொழில்நுட்ப பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் திரு கே. ஜீவானந்தம் அவர்கள், அரிமளம் காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் திரு ஆர். முருகையா அவர்கள், திருப்புணவாசல் காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் திரு ஆர். பழனிவேல் அவர்கள், ஓகே சார், மட்டும் கொடுங்க, பேசாதீங்க, வீடியோ பூரா ஓகே. விரல்ரேகை பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் திரு எஸ். செல்வராஜ் அவர்கள், உடையாளிப்பட்டி காவல் நிலையம் காவல் உதவி ஆய்வாளர் திரு காமராஜ் அவர்கள், உடையாளிப்பட்டி காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் திரு எம். நாகராஜ் அவர்கள், தமனசமுத்திரம் காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள், இலுப்பூர் காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள், அனைத்து மகளிர் காவல் நிலைய திருமயம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் திருமதி சத்யபாமா அவர்கள், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் மோப்பனாய் பிரிவு புதுக்கோட்டை திரு ரவீந்திரன் அவர்கள், சிறப்பு காவல் உதவியாளர் மாவட்ட குற்றப்பிரிவு விமலா அவர்கள், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பட்டமராஜ் காவல் நிலையம் ரவிச்சந்திரன் அவர்கள், நமனசமுத்திரம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் குணசேகரன் அவர்கள், மணமேல்குடி காவல் நிலைய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் திரு அயூப் கான் அவர்கள், திரு பன்னீர்செல்வம் அவர்கள், அறந்தாங்கி காவல் நிலைய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் திரு வி. வாசுதேவன் அவர்கள், கோட்டைப்பட்டினம் காவல் நிலைய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் திரு வி. குமார் அவர்கள், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் வல்லத்தனார்கோட்டை காவல் நிலையம் திரு எம். முருகேசன் அவர்கள், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படை புதுக்கோட்டை திருமதி ரோஸ்லின் ஜெயராணி அவர்கள், ஜெயாமணி அவர்கள், மாவட்ட குற்ற ஆவணக்கூடம் திருப்பதி சிறப்பு காவல் உதவியாளர் திருமதி ஆர். ராஜலட்சுமி அவர்கள், அறந்தாங்கி காவல் நிலைய தலைமை காவலர் திரு கார்த்திகேயன் அவர்கள், அறந்தாங்கி காவல் நிலைய தலைமை காவலர் திரு பாலமுருகன் அவர்கள், திரு நாகமுத்து தலைமை காவலர் விராலிமலை காவல் நிலையம், தலைமை காவலர் வடகாடு காவல் நிலையம் திரு எஸ்ஆக்கியா, பெண் தலைமை காவலர் சைபர் கிரைம் பிரிவு திருமதி பரிமலா அவர்கள், மாவட்ட குற்ற ஆவணக்கூடம் பெண் தலைமை காவலர் திருமதி டி. சுமதி அவர்கள், பெண் தலைமை காவலர் கரூர் காவல் நிலையம் ஆர். கவிதா அவர்கள், முதல்நிலை காவலர் நகர காவல் நிலையம் திரு டி. சந்துரு அவர்கள், மண்டையூர் காவல் நிலைய முதல்நிலை காவலர் திரு என். அப்துல் ஹமீத் அவர்கள், மாவட்ட குற்றப்பிரிவு 1 முதல்நிலை காவலர் திருமதி ரம்யா அவர்கள், நகர காவல் நிலைய காவலர் திரு ஆர். ரமேஷ் அவர்கள், கந்தரகோட்டை காவல் நிலைய காவலர் திரு செல்வகுமார் அவர்கள்,
ரகுநாதபுரம் காவல் நிலைய காவலர் திரு அன்பரசன் அவர்கள், திருப்பணவாசல் காவல் நிலைய காவலர் திரு முனியராஜ் அவர்கள், விராலிமலை காவல் நிலைய காவலர் திரு பாலமுத்து அவர்கள், அரிமலம் காவல் நிலைய காவலர் திரு எம் ராஜகோபால் அவர்கள், கே புதுப்பட்டி காவல் நிலைய காவலர் திரு வேலாயுதம் அவர்கள், ஆயுதப்படை புதுக்கோட்டை பெண் காவலர் திருமதி எஸ் கலையரசி அவர்கள், ஊர்காவல் படை காவலர் திரு பி முத்துக்கன் அவர்கள், ஊர்காவல் படை காவலர் திருமதி சி இந்திரா அவர்கள், மாவட்ட காவல் அலுவலகம் கண்காணிப்பாளர் திரு எஸ் முத்து வீரப்பன் அவர்கள், மாவட்ட காவல் அலுவலக உதவியாளர் திருமதி எஸ் சசிகலா அவர்கள், மாவட்ட காவல் அலுவலக இளநிலை உதவியாளர் திருமதி டி மாலதி அவர்கள், மாவட்ட காவல் அலுவலக இளநிலை உதவியாளர் சி நாகராஜ் அவர்கள், மாவட்ட காவல் அலுவலக உதவியாளர் திருமதி எஸ் செந்தாமரை அவர்கள், அடுத்ததாக காவல் உதவி ஆய்வாளர் திரு எஸ் செல்வராஜ் அவர்கள், காவல் உதவியாளர் திரு தங்கராஜ் அவர்கள், தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு துறை சார்பில் அனைத்து விதமான பணிகளை மேற்பார்வையிட்டு சிறப்பாக பணியாற்ற திரு கார்த்திகேயன் அவர்கள் கண்காணிப்பாளர் மாவட்ட அலுவலகம், திரு மகேந்திரன் நிலை அலுவலர் இலுப்பூர், திரு ஆர் ராஜசேகர் புதுக்கோட்டை, அடுத்ததாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் செல்வி இ அபிநயா வருவாய் கோட்டாட்சியர் அறந்தாங்கி, திரு பா கோகுல் சிங் வருவாய் கோட்டாட்சியர் இலுப்பூர், அப்படி உள்ள வந்துருது அடங்கி பாருங்க சார். அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு ராஜா, அலுவலக மேலாளர் கலார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதுக்கோட்டை திரு கலைமணி, திரு சா செந்தில்குமார் தனிவட்ட ஆட்சியர் பேரிடர் மேலாண்மை மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதுக்கோட்டை, வருவாய் கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் இலுப்பூர் திரு சதீஷ் சரவணகுமார், வட்டாட்சியர் இலுப்பூர் திரு சக்திவேல், அறந்தாங்கி வட்டாட்சியர் திரு கே கருப்பையா, 25 ஆண்டுகள் வருவாய்த்துறையில் சிறப்பாக பணியாற்றியமைக்காக அறந்தாங்கி வட்டாட்சியர் திரு கருப்பையா, 25 ஆண்டுகள் வருவாய்த்துறையில் சிறப்பாக பணியாற்றியமைக்காக திருமதி இ பரணி கோட்ட கலால் அலுவலர் புதுக்கோட்டை அறந்தாங்கி, 25 ஆண்டுகள் சிறப்பாக வருவாய்த்துறையில் பணியாற்றியமைக்காக திருமதி எஸ் விஜயலட்சுமி தனிவட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் ஆலங்குடி, தலைமை உதவியாளர் பி பிரிவு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திரு வே சேட்டு, தனி வருவாய் ஆய்வாளர் அகதிகள் நலம் திரு மு சாலைமணி, வருவாய் ஆய்வாளர் ஆலங்குடி சரகம் தியாகராஜன், கோட்டாட்சியர் அலுவலக ஆய்வாளர் வருவாய் ஆய்வாளர் முதுநிலை வருவாய் மணிவாரன், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் கு செல்வி, முதுநிலை வருவாய் ஆய்வாளர் சே ரஞ்சித் குமார், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் திருமதி திலகவதி, இளநிலை வருவாய் ஆய்வாளர் திரு அசாருதீன் ஷரீப், இளநிலை வருவாய் ஆய்வாளர் செல்வி பா பாண்டிபிரியா, இளநிலை வருவாய் ஆய்வாளர் செல்வி சி ரவீனா, இளநிலை வருவாய் ஆய்வாளர் திரு செந்தில்குமார்,
இளநிலை வருவாய் ஆய்வாளர் சு விவேக். சார் இங்க பாருங்க சார். செல்லு பாக்குறாரு. அடுத்ததாக கிராம நிர்வாக அலுவலர் கந்தரகோட்டை திரு பழனிவேலு. சார் அப்படி இங்க பாருங்க மேடம். கிராம நிர்வாக அலுவலர் கோத்திராப்பட்டி திரு சே சூர்யா. மேடம் திருமதி சே சூர்யா கிராம நிர்வாக அலுவலர் கோத்திராப்பட்டி. பொன் மேற்கு கிராமம் பொன்னமராவதி திரு எம் பச்சையப்பன் கிராம நிர்வாக அலுவலர். சார் மாவட்ட ஆட்சியர் அலுவலர் தட்டச்சல் திரு வசந்தகுமார். சார் அப்படிங்க. EDM 2 திரு விக்னேஸ்வரன். அசிஸ்டன்ட் புரோகிராமர் அறந்தாங்கி திரு சீனிவாசன். உதவி நிறுவனர் தேர்தல் பிரிவு திரு பி சீனிவாசன். மாவட்ட ஆட்சியர் அலுவலர் டபேதார் திரு கண்ணன். இங்க பாருங்க. மாவட்ட ஆட்சியரின் ஈ ஓட்டுநர் திரு ஜெயராமன். திரு கண்ணன் டபேதார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதுக்கோட்டை. ஈ ஓட்டுநர் திரு கனகபாண்டியன். வட்டாட்சியர் அலுவலகம் புதுக்கோட்டை ஈ ஓட்டுநர் திரு வடிவேல். கிராம உதவியாளர் ஆவுடையார் கோயில் திரு பி முத்துக்குமார். கிராம உதவியாளர் சொக்கநாதப்பட்டி வி முத்து. கிராம உதவியாளர் விராஜ்லை பா பெரியநாயகி. கிராம உதவியாளர் திருவரங்குளம் மட்டம் எஸ் முத்து. கிராம உதவியாளர் வானக்கன்காடு கரம்பக்குடி திருமதி கோ ராஜலட்சுமி. கிராம உதவியாளர் ராணிமலை திரு பே உதயநிதி. மேடம் இங்க பாருங்க. மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலகம் புதுக்கோட்டை சிறப்பிக்கப்படும் அலுவலர் திரு ஆர் செந்தில்குமார் ஈ ஓட்டுநர் மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலகம் புதுக்கோட்டை. மாவட்ட ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் சார்பில் சிறப்பிக்கப்படும் அலுவலர் திரு வி இளங்கோவன் தலைமை ஆசிரியர். திரு சா சுப்பிரமணியன் தலைமை ஆசிரியர் ஆதிராவிடர் நல உயர்நிலைப்பள்ளி பிலாவடுதி. அரசு ஆதிராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி முள்ளங்குறிச்சி தலைமை ஆசிரியர் திரு பாப்பா பழனிசாமி. தனித்துறை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்ட மாவட்ட ஆட்சியர் புதுக்கோட்டை சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் பழனிசாமி தனிவட்ட ஆட்சியர் பொன்னமராவதி. தலைமை உதவியாளர் வை வினோதினி. முதுநிலை வருவாய் ஆய்வாளர் திரு க மகேந்திரன். உதவி ஆணையர் கலால் அலுவலர் சார்பில் சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் திரு மு கோ ஜெகன் முதுநிலை வருவாய் ஆய்வாளர். மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகம் திருமதி பி துர்காதேவி இளநிலை உதவியாளர். ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் திரு ஆர் பார்த்திபன் செயற்பொறியாளர் மாவட்ட ஊரக வளர்ச்சி புதுக்கோட்டை. உதவி செயற்பொறியாளர் திரு ஜி விஜயகுமார் அறந்தாங்கி உபகோட்டம். பா வெங்கடேசன் முன்னாள் வட்டார வளர்ச்சி கிராம ஊராட்சி பொன்னமராவதி ஊராட்சி ஒன்றியம். உதவி பொறியாளர் உபகோட்டம் சாலைகள் மற்றும் பாலங்கள் அறந்தாங்கி விக்னேஸ்வரன். துணை வட்டார வளர்ச்சி கணினி ஊராட்சி ஒன்றியம் புரண்டார் கோயில் திரு ரகு அவர்கள். துணை வட்டார வளர்ச்சி எம்ஜிஎஸ் ஊராட்சி ஒன்றியம் திருவரங்குளம் சேதுமணி அவர்கள். துணை வட்டார வளர்ச்சி ஊராட்சி ஒன்றியம் கந்தரகோட்டை ராஜாக்கண்ட் அவர்கள். மண்டல துணை வட்டார வளர்ச்சி மண்டல பொண்ணு ஊராட்சி ஒன்றியம் அறந்தாங்கி பவானி அவர்கள். ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் ஊராட்சி ஒன்றியம் திருமயம் எம் சக்தி அவர்கள். ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் ஊராட்சி ஒன்றியம் பொன்னமராவதி கலிய பெருமாள் அவர்கள். மாவட்ட ஊராட்சி மையம் புதுக்கோட்டை என் ராஜ்குமார் உதவியாளர். உதவியாளர் மாவட்ட ஊராட்சி மையம் புதுக்கோட்டை விஸ்வநாதன் அவர்கள். உதவியாளர் மாவட்ட ஆட்சியர் புதுக்கோட்டை பா சுபா அவர்கள். சுருக்கெழுத்து திட்டங்கள் மாவட்ட ஊராட்சி மும்பை புதுக்கோட்டை ரா செந்தில்நாதன் அவர்கள். இளநிலை உதவியாளர் ஊராட்சி ஒன்றியம் அறந்தாங்கி ரம்யா அவர்கள். டிஎஸ் ஆனந்தன் இளநிலை உதவியாளர் மாவட்ட ஆட்சியர் வளர்ச்சி பிரிவு புதுக்கோட்டை. ஊராட்சி ஒன்றியம் மணவேல்குடி தட்டச்சல் திரு அஜ்மல் கான்.
ஈபு ஓட்டுநர் மாவட்ட ஊராட்சி முகமை புதுக்கோட்டை ஆர் சந்திரமௌலி, ஊராட்சி ஒன்றிய திருமயம் ஈபு ஓட்டுநர் எஸ்பி சீனிவாசன், நாத்தாமலை ஊராட்சி ஒன்றியம் அன்னவாசல் எம் வடிவேல், கொண்டைமானத்தில் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையார் கோயில் ஊராட்சி செயலாளர் எஸ் சுரேஷ், ஊராட்சி செயலாளர் வேல்வரை ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையார் கோயில் பீமிசன் புயல் வெள்ளத்தின் போது சிறப்பாக ஊராட்சி செயலர் ஜெயக்குமார். அடுத்ததாக நில அளவைத்துறை சார்பில் சிறப்பிக்கப்படும் அலுவலர் திருமதி பா விஜயலட்சுமி பதிவரை எழுத்தர் மாவட்ட நில அளவை அலுவலர். மேடம் சார் சார் மேடம் ஒரு நிமிஷம். ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சத்துணவு ரா ரேவதி அவர்கள். மேடம் அப்படி இங்க பாருங்க மேடம். நில அளவைத்துறை சார்பில் சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் திருமதி பா விஜயலட்சுமி பதிவரை எழுத்தர் மாவட்ட நில அளவை அலுவலகம், மு சரவணன் வரைவாளர் வட்ட அலுவலகம் இழுப்பூர், சார் அப்படி இங்க பாருங்க சார். கார்த்திகேயன் குறுவட்ட அலுவலர் வட்ட அலுவலகம் திருமயம், திரு என் ராஜா குறுவட்ட அலுவலர் வட்ட அலுவலகம் கந்தரகோட்டை, திரு சி சுப்பிரமணியன் சார் ஆய்வாளர் வட்ட அலுவலகம் அறந்தாங்கி, நில அளவர் வட்ட அலுவலகம் இழுப்பூர் திரு இ தனபாலன். அடுத்து முன்னாள் படைவீரர் நலத்துறை சார்பில் சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் திருமதி ஜா சாந்தி நிஷா இளநிலை உதவியாளர் முன்னாள் படைவீரர் நல அலுவலகம் புதுக்கோட்டை, முன்னாள் படைவீரர் நல அலுவலகம் புதுக்கோட்டை இளநிலை உதவியாளர் திருமதி சி ராஜேஸ்வரி, தூய்மை பணியாளர் முன்னாள் படைவீரர் நல அலுவலகம் புதுக்கோட்டை திருமதி ஆ தெய்வானை. அடுத்ததாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதுக்கோட்டை சார்பில் சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் மருத்துவர் சங்கீதா மகப்பேறு மருத்துவர் அரசு ராணியார் மருத்துவமனை புதுக்கோட்டை, மருத்துவர் எஸ்பிபி சிவகுமார் எம்எஸ் எஃப்எம்ஏஎஸ் இணை பேராசிரியர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதுக்கோட்டை. முதல் முறையாக லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டமைக்காக மருத்துவர் எஸ்பிபி சிவகுமார் அவர்கள், சுகாதாரம் மற்றும் கழிவான செவிலிய சேவைக்கான உறுதி செய்யும்படி புரிந்தமைக்காக இரா ரெங்கநாயகி செவிலிய கண்காணிப்பாளர் நிலை 1 அரசு மருத்துவக் கல்லூரி புதுக்கோட்டை, மண்டக பிரிவில் நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ கருவிகள் உறுதி நேரத்தில் வழமைக்காக பெரியநாயகம் அலுவலக கண்காணிப்பாளர் அரசு மருத்துவக் கல்லூரி புதுக்கோட்டை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் பிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் மருத்துவர் ஜி விமலா, முதல்வர் அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மருத்துவர் அமுதலட்சுமி எம்பிஎஸ் துணை முதல்வர் அரசு பல் மருத்துவக் கல்லூரி, மாவட்ட குடும்ப நல அலுவலகம் புதுக்கோட்டை சார்பில் சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் மருத்துவர் இ அருள்மணி நாகராஜன் எம்பிபிஎஸ் வட்டார மருத்துவ அலுவலர் ஆரம்ப சுகாதார நிலையம் ஆரையூர், திரு ஆ மாரிமுத்து சுகாதார ஆய்வாளர் நிலை 1 ஆரம்ப சுகாதார நிலையம் உப்பிலிக்குடி, மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணிகள் புதுக்கோட்டை சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் மருத்துவர் சா பிரியா தேன்மொழி இணை இயக்குநர் நலப்பணிகள் அலுவலகம் புதுக்கோட்டை, திரு முரளிதரன், சா ஸ்ரீபிரியா தேன்மொழி, திரு சசிராஜா உதவியாளர் இணை இயக்குநர் ஊரக பணிகள், துரைராஜன் உதவி மருத்துவர், திருமதி விண்ணரசி செவிலியர் அரசு மருத்துவமனை ஆலங்குடி, திருமதி கோமதி செவிலியர் அரசு மருத்துவமனை அன்னவாசல், திருமதி நவீனா பிளக்சி செவிலியர் அரசு மருத்துவமனை அன்னவாசல், திருமதி மகேஸ்வரி செவிலியர் அரசு மருத்துவமனை ஆவுடையார் கோவில், திருமதி கா சங்கரேஸ்வரி செவிலியர் அரசு மருத்துவமனை இழுப்பூர், சாலை தவபாலன் மருத்துவர் அரசு மருத்துவமனை இழுப்பூர், கே கலையரசி அலுவலக கண்காணிப்பாளர் அரசு மருத்துவமனை விராலிமலை, திருமதி ஏ துளசிமணி அரசு மருத்துவமனை விராலிமலை, உதவி மருத்துவர் அரசு மருத்துவமனை வளையப்பட்டி மருத்துவர் பிரீதா, அரசு மருத்துவமனை வளையப்பட்டி திருமதி ஜெயலட்சுமி செவிலியர், அரசு மருத்துவமனை வளையப்பட்டி அலுவலக உதவியாளர் அலெக்சாண்டர், அரசு மருத்துவமனை கீரனூர் செவிலியர் திருமதி ஜானகி, திருமதி அகிலாண்டேஸ்வரி செவிலியர் அரசு மருத்துவமனை கீரனூர்,
அரசு மருத்துவமனை திருமய மருத்துவர் கிருபாசங்கர், செவிலியர் அரசு மருத்துவமனை திருமயம் திருமதி சந்திரலேகா, உதவி மருத்துவர் அரசு மருத்துவமனை கரம்பக்குடி மருத்துவர் KP ஸ்ரீஜா, அரசு மருத்துவமனை கரம்பக்குடி மருந்தாளர் திரு MA அப்துல் சமத், வடமேல்குடி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் ஆ முகமது ஜுனைத் கான், தேசிய தரச்சான்றிதழ் பெறுவதற்கு சிறப்பான முறையில் செயல்பட்டமைக்காக திரு முகமது ஜுனைத் கான், 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக பணியாற்றியமைக்காக திருமதி SLV துப்புரவு பணியாளர் அரசு மருத்துவமனை மணமேல்குடி, சத்தியமூர்த்தி மருந்தாளர் மருத்துவமனை சுப்பிரமணியபுரம், ஜெயலட்சுமி செவிலியர் அரசு மருத்துவமனை சுப்பிரமணியபுரம், அரசு மருத்துவமனை கந்தரகோட்டை செவிலியர் ஜினி, சிறப்பிக்கப்படும் அலுவலர் திரு பாலகணேஷ் NDEP அக்கவுண்டன்ட், திரு M ராஜசேகர பாண்டியன் ஹெல்த் எடுக்கேட்டர், பொது சுகாதாரம் மூன்றாம் ஆண்டு சுற்றுலா